அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு இணைந்த கைகள் ஐஏஎஸ் அகாடமி. இப்போ நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரிக்காக ஒரு ஃப்ரீ யூடியூப் கிளாஸஸ் கொண்டு போக போகிறோம். அதில் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் டாப்பிக்லேருந்து லாஸ்ட் டாபிக் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணி கொடுக்க போகிறோம். நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரியிலேருந்து கேட்கக்கூடிய அந்த 5லேருந்து ஒரு 7 கொஸ்டின் கன்ஃபார்ம் நமக்கு 100% மார்க்ஸ் வாங்க முடியும். இந்த ஹிஸ்ட்ரியோட சிலபஸ் ஓவர்வியூ இது முன்னாடியே ஒன்று போட்டிருந்தோம். அதில் நம்ம சிலபஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்றத சும்மா பேசிக்ஸாக பார்த்துருந்தோம். அதில் முதல் டாபிக் பார்த்தோம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து வெளி நாகரிகம் அப்படின்றதா இருந்துச்சு. அதை பற்றி தான் இன்னைக்கு முதல் வகுப்பு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது கிட்டத்தட்ட ஒரு 5000 வருடங்களுக்கு முன்னாடி, 5000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மக்களின் ஒரு நாகரிகம் தான் இந்த சிந்து சமவெளி நாகரிகம். இதுல வாழ்ந்த மக்கள் எப்படிலாம் இருந்தாங்க, என்னெல்லாம் பண்ணாங்க, அவங்க இருந்ததை நம்ம எப்படிலாம் கண்டுபிடிச்சோம், அப்போ அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு, கடைசியாக அவங்க எப்படி அழிஞ்சு போனாங்க அப்படின்றத பார்க்கறது தான் இதனுடைய ஒரு பேசிக்காக பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோதான் இருக்க போகுது. இந்த நாகரிகம் அப்படின்ற ஒரு வார்த்தை எங்கேருந்து உருவாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவிஸ் அப்படின்ற ஒரு லத்தீன் வேர்டு. என்ன வேர்டு? லத்தீன் வேர்ட்ல இருந்தால் நமக்கு இந்த நாகரிகம் அப்படின்ற ஒரு வார்த்தை உருவாயிருக்கும். இதுக்கு நகரம், சிட்டி அப்படின்னு சொல்லி அர்த்தம். எல்லா நாகரிகங்களுமே நமக்கு ஒரு ஆத்தங்கரையை ஒட்டி தான் இருக்கும். இப்போதான் நமக்கு ஆற்றுல இருந்து தண்ணிலாம் எடுத்து வரும். ஆனால் அப்போ அதெல்லாம் பண்ண முடியாது இல்லையா? ஸோ ஆத்தங்கரைகளை ஒட்டி தான் நமக்கு நாகரிகங்கள் இருக்கும். அப்படி இது என்ன ஆத்தங்கரையை ஒட்டி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிந்து நதிக்கரையை ஒட்டி இருந்தது தான் சிந்து சமவெளி நாகரிகம். அதனால தான் இது சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. இது ஒரு நகர நாகரிகம், கிராம நாகரிகம் இல்லை, ஒரு சிட்டி லைஃப் வாழ்ந்திருக்காங்க அந்த டைம்லேயே. அடுத்து இதுல ஒரு 6 முக்கிய நகரங்களும் 200 கிராமங்களும் இருக்கு. 6 இம்பார்ட்டன்டான சிட்டிஸும் 200 வில்லேஜஸும் இருந்திருக்கு. இதனுடைய மொத்த பரப்பளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 13 லட்சம் சதுர கிலோமீட்டர், 13 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சிவிலைசேஷனா இந்த சிவிலைசேஷன் இருந்திருக்கு. நமக்கு பிடிஎஃப் வந்து நமக்கு தமிழ்ல இருக்கும். நம்ம எக்ஸ்பிளைன் பண்றப்ப சேர்த்து இங்கிலீஷ்லையும் சேர்த்து பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நாகரிகங்கள் எங்க தோன்றும் அப்படின்னா ஆற்றங்கரையில தான் தோன்றும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வேற என்ன நாகரிகங்கள் இருந்திருக்கு உலகத்துல முக்கியமான நாகரிகங்கள்? குறிப்பா பார்த்தீங்கன்னா மத்திய ஆசியா பகுதிகளில், சென்ட்ரல் ஏசியா பகுதிகளில் இந்த மாதிரி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் மட்டும் இல்லாம வேற என்னென்ன நாகரிகங்கள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மெசபடோமியா நாகரிகம் நம்மளோட நெருங்கிய தொடர்பு கொண்டவங்க. சிந்துவெளி நாகரிகம் நம்மளுடைய காலம் கொடுத்துருக்காங்க. கிமு 3300 இருந்து 1900 வரைக்கும். இதுதான் நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட பீரியடா குறிப்பிடப்படுது. வேற என்ன இருந்திருக்கு அப்படின்னா எகிப்து அல்லது நைல் சிவிலைசேஷன் இது இருந்திருக்கு. இல்லைன்னா சீனா அல்லது மஞ்சள் நதி நாகரிகம், சீனால இருக்க மஞ்சள் நதி நாகரிகம். இதெல்லாம் உலகத்தினுடைய பழமையான நாகரிகங்கள். இதை பத்திலாம் டெப்தா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. நமக்கு தேவை நம்மளுடைய சிந்துவெளி நாகரிகம் படிச்சோம்னா போதுமானது. அடுத்து இப்ப இந்த இயர்ஸ் நம்ம பார்த்தோம். கிமு 3300 இருந்து பொதாண்டுக்கு முன் 3300 இருந்து 1900 வரைக்கும். அப்ப இந்த பீரியடை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்? இந்த மக்கள் இந்த பீரியட்ல தான் இருந்தாங்க அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா கதிரியக்க கார்பன் முறை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கார்பன் மெத்தட், C14 மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். C14 மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெத்தட்ல தான் நம்ம என்ன பண்றோம், இதனுடைய பீரியட் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். C14 மெத்தட், கார்பன் 14 அணு. அந்த ஒரு ஆட்டம் வச்சு நம்ம என்ன பண்றோம், நம்ம இந்த ஒரு செங்கற்கள் எடுத்தோம் அப்படின்னா அந்த செங்கற்கள் எத்தனை வருடங்களுக்கு முற்பட்டது அப்படின்றத நம்ம இந்த மெத்தட்ல கண்டுபிடிக்க முடியும். ஓகே, பார்த்தோம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட பீரியட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3300 இருந்து 1900 வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம இரும்பு பிளாஸ்டிக் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பயன்படுத்துறோம். அப்ப என்ன பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செம்பு, ஆங்கிலத்தில் பார்த்தோம்னா பிரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? பிரான்ஸ் அப்படின்வாங்க. செம்பு அல்லது வெண்கலம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. செம்பு அல்லது வெண்கலம் அல்லது தாமிரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல பிரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இத பிரான்ஸ் பீரியட் அப்படின்றாங்க. தமிழ்ல வெண்கல காலம் அல்லது செம்பு காலம் அல்லது தாமிர காலம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த மக்களுக்கு இரும்பை பத்தி தெரியாது, வெண்கலத்தை பத்தி தான் தெரியும். அதனால இதை வெண்கல காலம் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய காலமாக 3300 இருந்து 1900 வரைக்கும் சொன்னாலும் சர் ஜான் மார்ஷல் அப்படின்ற ஒரு வரலாற்று ஆய்வாளர் வராரு பிற்காலத்துல. அவரு இதனுடைய காலமாக கிமு 3250 இருந்து 2750 வரைக்கும் வெல் டெவலப்டா இருந்திருப்பாங்க. இதுதான் அவங்களுடைய காலம் அப்படின்னு சொல்றாரு. இதன்படி பார்த்தோம்னா வேற என்ன இருக்குன்னா முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் ஹரப்பா அப்படின்ற ஒரு நகரம். நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல ஃபர்ஸ்ட் நமக்கு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நகரம், ஒரு சிட்டி, 6 முக்கியமான சிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுல ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கப்பட்டது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹரப்பா. இது ஹரப்பா அப்படின்ற ஒரு சிட்டியை தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. அதனால இது ஹரப்பா நாகரிகம், ஹரப்பா சிவிலைசேஷன் அப்படின்னு இது அழைக்கப்படுகிறது. ஓகேவா? இதுதான் இதனுடைய பேசிக் டீடைல்ஸ். வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
ஹரப்பா நாகரிகத்தின் முன்னோடி, இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட முன்னோடி யார் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெஹர்கர் அப்படின்ற ஒரு சிவிலைசேஷன் தான். மெஹர்கர் அப்படின்றவங்கள்ட்ட இருந்து தான் இவங்க இண்டஸ் வேலி அப்படின்றவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கிட்டத்தட்ட இந்த மெஹர்கருக்கும் நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கும் நிறைய ஒத்து போறதுனால தான் இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்றோம். கிமு 7000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, பொதாண்டுக்கு முன் 7000 அந்த காலத்துல தான் இந்த மெஹர்கர் அப்படின்றவங்க இருந்திருக்காங்க. அவங்களுக்கும் நமக்கும் நிறைய ஒத்து போறதுனால நம்மளுடைய இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுடைய முன்னோர்கள் தான் யாரு, இந்த மெஹர்கர் நாகரிக மக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த மெஹர்கர் அப்படின்ற பகுதி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய வடமேற்குல, அதாவது பாகிஸ்தானுடைய நார்த் வெஸ்ட்ல பலுஜிஸ்தான் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு. அந்த பலுஜிஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய போலன் நதிக்கரை, அந்த போலன் நதிக்கரையில தான் இந்த மெஹர்கர் அப்படின்ற ஒரு நாகரிகம் இருக்கு. இதுதான் இந்த போலன் நதிக்கரையில இருக்க மெஹர்கர் அப்படின்ற நாகரிகம் தான் நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுடைய முன்னோடி அப்படின்னு சொல்றோம். வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லைகள், நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட பார்டர்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெஸ்ட் சைடு, வெஸ்ட் சைடுல நமக்கு பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் வெஸ்ட், ஈஸ்ட், நார்த், சவுத் இப்படி எடுத்தோம்னா வெஸ்ட்ல இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், இப்ப இந்தியாவோட பார்டர் அப்படின்னு சொல்றோம். வெஸ்ட் பக்கம் இது இருக்கு, ஈஸ்ட் பக்கம் இது இருக்கு, சவுத்ல இது இருக்கு, நார்த்ல இது இருக்குன்னு சொல்றோம். அதே மாதிரி இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட வெஸ்ட் பார்டர், மேற்கு பக்க எல்லை எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் இருக்கக்கூடிய ஒரு எல்லை. பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய சட்கா ஜெண்டோர் குடியிருப்பு, என்ன குடியிருப்பு, சட்கா ஜெண்டோர் குடியிருப்பு அப்படின்றது தான் மேற்கு பக்க பார்டர். இதே நார்த்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நார்த்ல நமக்கு ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஷார்ட்டுகை அப்படின்ற ஒரு பகுதி தான். இது நமக்கு பொறுத்துகளை கேட்பாங்க. இதே கிழக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஆலம் கிர்போர் இங்க கொடுத்துருவோம். உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஆலம் கிர்போர் அப்படின்றதுதான் நமக்கு நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுடைய கிழக்கு பக்க எல்லையா இருக்கு, ஈஸ்ட் பார்டரா இருக்கு. சவுத் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய தைமாபாத், சவுத் எங்க, மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய தைமாபாத் அப்படின்றது தான் நமக்கு எதா இருக்கு, சவுத் பக்க பார்டரா இருக்கு. இந்த பகுதியில் இருக்கிறது தான் நமக்கு தைமாபாத் அப்படின்றது. இதுதான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட பார்டர்ஸ். அப்ப இதெல்லாம் எப்படிதான் கண்டுபிடிச்சாங்க, யார் தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, யார் கண்டுபிடிக்கிறாங்க, அதுதான் நெக்ஸ்ட் மேட்டர். அப்போ இத ஃபர்ஸ்ட் சார்லஸ் மேசன் அப்படின்ற ஒருத்தர் இருந்திருப்பாரு. சார்லஸ் மேசன் அப்படின்றவர் 1826 தன்னுடைய நூல்ல சும்மா சின்னதா ஒரு சொல்றாரு, இந்த மாதிரி இங்க ஒரு சிவிலைசேஷன் இருந்ததற்கான ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சார்லஸ் மேசன் 1826 சொல்றாரு. அப்புறம் அலெக்சாண்டர் ஃபர்ன்ஸ் அப்படின்றவர் அம்ரி அப்படின்ற ஒரு பகுதிக்கு 1831 வருகை புரிகிறாரு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா 1856 ரயில்வேஸ் கொண்டு வந்து டல்ஹௌசியால ரயில்வேஸ் கொண்டு வரப்பட்டு லாகூர்ல இருந்து கராச்சி அல்லது முல்தான், லாகூர் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல இருந்து கராச்சி அல்லது முல்தான் அப்படின்ற ஒரு பிளேஸுக்கு ஒரு ரயில் பாதை போடுறாங்க, ரயில்வே டிராக்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி ரயில்வே டிராக் போடும்போது நமக்கு குழி தோண்டும் போது நமக்கு சுட்ட செங்கற்கல்கள் கிடைக்குது. சுட்ட செங்கற்கல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு அந்த ஹீட் பண்ண செங்கல், அதை தான் நம்ம என்ன சொல்றோம், சுட்ட செங்கற்கள். நார்மலா இப்ப யூஸ் பண்ற செங்கற்கல்கள் தான், அதை தான் நம்ம என்ன சொல்றோம், சுட்ட செங்கற்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த செங்கற்கல்கள் நிறைய கிடைக்குது. அதை எடுத்து இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த ரயில்வே டிராக்ஸுக்கு நடுவுல கல்லு போடுவோம்ல, கருங்கல், அந்த கருங்கல்லுக்கு பதிலா இந்த சுட்ட செங்கற்கள் எடுத்து யூஸ் பண்ணிடுறாங்க. இப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்படி 1856 கண்டுபிடிக்கிறாங்க. அதன் பிறகு இதற்கு முன்னே 1853 அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படின்றவர் வந்துட்டு போயிருப்பாரு, ஹரப்பாவை பார்த்துட்டு போயிருப்பாரு. இதன் பிறகு 1856 இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் மீண்டும் ஒரு முறை வருகை புரிந்து இந்த பகுதியை பார்த்து இது பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதி, இந்த மாதிரி கல்லெல்லாம் என்ன பண்ணாதீங்க, எடுத்து யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படின்ற ஒருத்தர் சொல்றாரு. ரொம்ப முக்கியமான ஒரு நபர். இவர் தான் ASI ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு இன்ஸ்டியூட்டை, அதாவது இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சி நிலையம் அப்படின்ற ஒரு நிலையத்தை 1861 புதுடெல்லியை தலைமையாக கொண்டு, நியூ டெல்லியை கேபிட்டலாக கொண்டு இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவை 1861 இவர் தான் உருவாக்குறாரு. ஓகேவா, அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் இதுல வந்து அந்த ஆராய்ச்சியாளர்கள்லாம் வந்து நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணுவாங்க. இப்படி 1920 ஏஎஸ்னுடைய முதல் தலைவராக, இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய முதல் தலைவராக சர் ஜான் மார்ஷல் அப்படின்றவர் வராரு. இவர் வந்து 4ஆம் வருஷம் 1924 நேரடியா ஒரு பார்வை பண்ணி இவர் தான் இந்த மாதிரி விஷயங்கள், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையும், இதுக்கு பின்னாடி பார்க்க போற விஷயங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய முயற்சி பண்ணது சர் ஜான் மார்ஷல் அப்படின்றவர் தான். அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா 1940 REM வீலர், இவரும் பிற்காலத்துல நமக்கு
வந்து நிறைய பகுதிகளை கண்டுபிடிச்சிருப்பாரு. இவர் சிந்துவெளி நாகரிகம் அப்படின்ற ஒரு புத்தகமே எழுதி கொடுக்குறாரு. சார்லஸ் மேசன் சின்னதா ஒரு குறிப்பு எழுதினாரு புத்தகத்துல, சிந்துவெளி நாகரிகம்னு சொல்லி ஒரு புக்கே எழுதினாரு. புக்குடைய ஆத்தர் யாரு? நமக்கு REM வீலர் அப்படின்றவர் தான். பேரெல்லாம் உங்களுக்கு இங்கிலீஷ்ல சொல்லணும்னு அவசியம் இல்லை, நார்மலா நீங்களே நோட் பண்ணிப்பீங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்திய பிரிவினை நடந்தது. அந்த இந்திய பிரிவினைக்கு அப்புறம் ஆராய்ச்சியில தொய்வு ஏற்பட்டு அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு இருக்கு. இந்தியா பாகிஸ்தான் பிரிக்க வேண்டிய நிலையில நம்ம இங்க டைம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆராய்ச்சிகள்ல அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்ப இவ்வளவு வருஷம் ஆராய்ச்சிகள்ல என்னென்ன கண்டுபிடிச்சாங்க, என்னென்ன சிட்டிஸ் கண்டுபிடிச்சாங்க. அப்ப பார்த்தோம் 6 பெரிய நகரங்கள் இருந்துச்சு, 200 கிராமங்கள் இருந்துச்சு, 200 வில்லேஜஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுல அந்த முக்கியமான நகரங்கள் எல்லாம் பார்த்துட்டு சும்மா லைட்டா மேலோட்டமா பார்த்துட்டு நம்ம அடுத்து போகலாம். ஓகேவா? இதுல முக்கியமான நகரம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஹரப்பா அப்படின்றதுதான் முக்கியமான நகரம். முதலில் கண்டறியப்பட்ட நகரம் ஹரப்பா. எங்க இருக்கு அப்படின்னா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய மேற்கு பஞ்சாப் அப்படின்ற ஒரு இடத்துல தான். அதாவது பஞ்சாப் அப்படின்றது இந்தியாவில இருக்கு, கிழக்கு பஞ்சாப் இந்தியாவில இருக்கு, மேற்கு பஞ்சாப் வெஸ்ட் பஞ்சாப் அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருக்கு. அங்கதான் இந்த ஹரப்பா அப்படின்றது இப்போதைக்கு லொக்கேட் ஆயிருக்கு. ஓகேவா? இப்ப எங்க இருக்குன்னா பாகிஸ்தான்ல இருக்கு, இந்தியாவில கிடையாது. முதல்ல கண்டறியப்பட்ட நகரம் நமக்கு ஹரப்பா தான். இதை கண்டறிந்தவர் யாரு அப்படின்னா தியாராம் சாஹினி 1921. தியாராம் சாஹினி 1921 1921. இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்கன்னா புதையுண்ட நகரம், பரீடு சிட்டி அப்படின்னு சொல்றாங்க. புதையுண்ட நகரம், பரீடு சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹரப்பாவை சொல்றாங்க. இதுதான் முதலில் கண்டறியப்பட்ட நகரம் தியாராம் சாஹினி 1921. அடுத்து பாத்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ இதுவும் பாகிஸ்தான்ல தான் இருக்கு, சிந்து அப்படின்ற ஒரு பகுதியில இருக்கு. இது 200 ஹெக்டேர் அளவு கொண்ட பெரிய நகரம். நம்ம ஹரப்பா தான் ஃபர்ஸ்ட் கண்டறியப்பட்ட நகரம். ஆனா லார்ஜஸ்ட் சிட்டி ஆஃப் ஹரப்பன் சிவிலைசேஷன் இஸ் மொஹஞ்சதாரோ. ஓகேவா? இது 200 ஹெக்டேர் அளவு கொண்ட பெரிய நகரமா இருக்கு. எக்கச்சக்கமான தொல்லியல் பொருட்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா கண்டறிந்தவர், இதை கண்டுபிடிச்சவர் யாருன்னா RD பானர்ஜி 1922. அப்ப 1920ல தான் சார் ஜான் மார்ஷல் வராரு. 1921ல தியாராம் சாஹினி ஹரப்பாவை கண்டுபிடிக்கிறாங்க. 1922ல RD பானர்ஜி நமக்கு மொஹஞ்சதாரோவை கண்டுபிடிக்கிறாரு. இது எந்த நதிக்கரையில இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சிந்து நதிக்கரையில இருக்கு. அதனாலதான் இதை நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னே சொல்றோம். இதை இடுகாட்டு மேடு அல்லது பிணமேடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, பிணங்களின் மேடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்கிலீஷ்ல சொல்றேன். அடுத்து இதான் பாத்துங்க, இதான் நமக்கு மொஹஞ்சதாரோ இங்க இருக்கு, அம்ரி அப்படின்ற இடத்துல ஸ்டார்ட் பண்றாங்க. ஹரப்பா இங்க இருக்கு, ராக்கிஹர்கி, இந்த காளிபங்கன் இதெல்லாம் நமக்கு இங்க இருக்கு. லோத்தல், தோலவிரா இந்த பகுதியெல்லாம் இங்க கொடுத்துருக்கு. இதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க, ஸ்கூல் புக்ஸ்லயுமே உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா லோத்தல் அப்படின்ற ஒரு பகுதி முக்கியமான பகுதி. ஏன்னா இந்த லோத்தல் எங்க இருக்குன்னா குஜராத்ல, இந்தியால இருக்கு. லோத்தல் எங்க இருக்கு? இந்தியால இருக்கு. அப்ப இந்தியால கண்டறியப்பட்ட மிகப்பெரிய சிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லோத்தல் தான். 1957ல SR ராவ் அப்படின்றவர் கண்டுபிடிக்கிறாரு. முக்கியமான விஷயம். அடுத்து இங்க என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கப்பல் கட்டும் தளம், ஷிப்யார்டு ஒண்ணு இருக்கு. அது மட்டும் இல்லாம துறைமுக நகரம், போர்ட் சிட்டியா இருந்திருக்கு. இதுதான் போர்ட் சிட்டி ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனாகவும் இருந்திருக்கு. துறைமுக நகரம் தான் துறைமுக நகரம், சிந்துவெளி நாகரிகத்தின் துறைமுக நகரம் லோத்தல். கப்பல் கட்டும் தளம், ஷிப்யார்டு ஒன்று வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிந்து சமவெளி நாகரிகத்தின் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சிந்துவெளி நாகரிகத்தின் மான்செஸ்டர்னா நமக்கு ட்ரெஸ் எங்க கிடைக்குதோ அதை தான் சொல்லுவோம். அப்ப லோத்தல்ல அதிகப்படியான ஆடைகள் கிடைச்சிருக்கு. ஏன் கிடைச்சிருக்கும்? அது ஒரு துறைமுக நகரமா இருந்திருக்கு. கப்பல்ல இருந்து வந்தவங்களாம் நமக்கு லோத்தலுக்கு தான் வந்திருப்பாங்க. அதனால நமக்கு அங்க நிறைய கிடைச்சிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா தந்தத்தில் செய்யப்பட்ட அளவுகோல் ஒண்ணு கிடைச்சிருக்கு. மிகப்பெரிய எழுத்து வடிவம் ஒண்ணு கிடைச்சிருக்கு. தந்தத்தினால் செய்யப்பட்ட அளவுகோல். அப்ப இப்ப நம்ம ஸ்கேல் பண்றோம், கண்ணாடி வச்சு பண்றோம். நம்ம ஆளுங்க எதை வச்சு பண்ணிருக்காங்க? யானை தந்தத்தை வச்சு பண்ணிருக்காங்க. அதே போல ஒரு மிகப்பெரிய எழுத்து வடிவம் கிடைச்சிருக்கு. நிறைய லெட்டர்ஸ் நமக்கு சிதறி கிடந்திருக்கும். ஆனா ஒரு சிலதுல 1 இருந்திருக்கும், ஒரு சில 10 இருந்திருக்கும், ஒரு சில 20 இருக்கும். இந்த மாதிரி ஹையஸ்டா கிடைச்சது என்ன வேல்யூ அப்படின்னா 26 கவுண்ட் உள்ள ஒண்ணு லோத்தல்ல நமக்கு கிடைச்சிருக்கு. 26க்கு மேல 27 28 இருக்க ஒரு வேர்டிங்ஸ் தான் நமக்கு எங்கேயும் கிடைக்கல. ஓகேவா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா காளிபங்கன் அப்படின்ற ஒரு சிட்டி. காளிபங்கன் இது எங்க இருக்குன்னா ராஜஸ்தான், இந்தியா. இதுவும் எங்கதான் இருக்கு? நமக்கு இந்தியாவில தான் இருக்கு. இங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா உழுத வயல்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? உழுத வயல்கள், அதாவது அக்ரிகல்ச்சர் பண்ணதுக்கான ஆதாரங்கள் இந்த காளிபங்கன் அப்படின்ற ஒரு பகுதியில கிடைச்சிருக்கு. இப்ப ராஜஸ்தான் நமக்கு பாலைவனமா இருந்தாலும் நமக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் டைம்ல நமக்கு இங்க அக்ரிகல்ச்சர் பண்ணிருக்காங்க. அங்க இருந்த மக்கள் அக்ரிகல்ச்சர் பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பனவாலி
காளிபங்கன், வனவாளி, காளி, பாலி, இது ரெண்டுமே எங்க இருக்கு? நமக்கு ராஜஸ்தான்ல இருக்கு. இங்கேயுமே நமக்கு ஏற்கலப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப ராஜஸ்தான்ல அக்ரிகல்ச்சர் பண்ணிருக்காங்க, ராஜஸ்தான்ல அக்ரிகல்ச்சர் பண்ணிருக்காங்க அப்படின்றதுக்கான ஆதாரம் இதுதான். ஓகேவா? ஓகே, இதுவும் ராஜஸ்தான்ல தான் இருக்கு. அடுத்து வேற என்ன முக்கியமான பகுதி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டோலவிரா. இந்த டோலவிரா எங்க இருக்குன்னா குஜராத்ல இருக்கு, இந்தியா தான். இந்த டோலவிரா, லோத்தல், டோலவிரா, லோத்தல், இது ரெண்டும் நமக்கு குஜராத். இங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஒரு டேம், அணைக்கட்டு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒரு டேம் கண்டுபிடிச்சிருக்காங்க. வளையல் தொழிலகம், வளையல் மேனுபேக்சரிங் கம்பெனி ஒண்ணு வச்சிருக்காங்க. இது ரெண்டும் நமக்கு டோலவிரால கண்டுபிடிச்சிருக்காங்க. வேற என்ன இருக்கு? இதெல்லாம் அந்த முக்கியமான நகரங்கள். இது இல்லாம ஒரு சில நகரங்கள் எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கணும், பொறுத்துக்களை கேட்பாங்க. சுர்கோட்டடா அப்படின்ற ஒரு பகுதி குஜராத்ல இருக்கு, இந்தியால இருக்கு. அதே மாதிரி ராக்கி ஹர்கி அப்படின்ற ஒரு பகுதி ஹரியானால இருக்கு. இதை பத்தி கீழே இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். சாங்குதாரோ அப்படின்ற ஒரு பகுதி பாகிஸ்தான்ல இருக்க சிந்து அப்படின்ற அந்த மொஹஞ்சதாரோவுக்கு பக்கத்துல இருக்கு. ரோபார் அல்லது ரூபார் அப்படின்ற ஒரு பகுதி இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஈஸ்ட் பஞ்சாப்ல இருக்கு. இதுதான் கண்டுபிடிக்கப்பட்ட நகரங்கள். ஓகேவா? அடுத்து பார்த்தோம்னா நகர அமைப்பு. சிந்துவெளி நாகரிக மக்களின் நகர அமைப்பு எப்படி இருந்திருக்கு, அவங்க எப்படி இப்போ இது வரைக்கும் பார்த்தது நமக்கு அங்க என்னென்ன சிட்டிஸ் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுக்கப்புறம் தான் இன்டெப்தா அங்க என்னென்ன இருந்துச்சு அப்படின்றத ஒன்னொன்ன பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நகர அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வீடு கட்டி வாழ்ந்திருக்காங்க. இந்த மாதிரி வீடு கட்டி வாழ்ந்திருக்காங்க. அதுல வெஸ்ட் பக்கம், மேற்கு பக்கம், வெஸ்ட் பக்கம் அதாவது மேற்கு பக்கம் மேலா ஹைட்டா இருந்திருக்கு, மேற்கு பக்கம் ஹைட்டா இருந்திருக்கு. ஈஸ்ட் பக்கம் லோவா இருந்திருக்கு. அதாவது மேற்கு பக்கம் மேலானவர்கள், வசதியானவர்கள் வாழ்ந்திருக்காங்க. கிழக்கு பக்கம் கீழானவர்கள், அதாவது சாதாரண மக்கள். சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க, மேற்கு பக்கம் மேலானவர்கள் வாழ்ந்திருக்காங்க, கிழக்கு பக்கம் கீழானவர்கள், அதாவது சாதாரண மக்கள் வாழ்ந்திருக்காங்க. தெருக்கள் நேரான அகலமான சட்டக வடிவில் அப்படின்ட்டு அப்பயே நமக்கு டிடிசிபி பிளாட் போட்ட மாதிரி கிளியர் கட்டா நமக்கு ஒரு கவர்மெண்ட் வச்சு பண்ண மாதிரி சூப்பரா பண்ணி திட்டமிடப்பட்ட தெருக்கள் இருந்திருக்கு. வேற தெருக்கள் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்கின்றன, தெருக்கள் ஒன்றை ஒன்று இப்படி வெட்டிக்குது. வேற என்ன கொடுத்திருக்காங்க? இதுதான் அவங்களுடைய சிட்டி இப்படிதான் இருந்திருக்கு. அவங்களுடைய சிட்டி எப்படி இருந்திருக்கு அப்படின்னா இப்படிதான் இருந்திருக்கு. அப்ப அவங்களுடைய வீடுங்க எப்படி இருந்திருக்கு, அவங்களுடைய வீடுகள் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வீடுகள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த சுட்ட செங்கற்கள், அந்த செங்கற்களால கட்டப்பட்டி வச்சிருக்காங்க. அந்த நார்மலான வீடு கட்டுற மாதிரி கட்டியிருக்காங்க. மேல்தளம் இருந்ததற்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. என்னன்னா அந்த ஆதாரம் படிக்கட்டு. அப்ப ஒரு வீட்டுல ஸ்டெப்ஸ் இருந்திருக்கு. ஸ்டெப்ஸ் இருக்குன்னா சும்மா வச்சிருப்பாங்க. அப்ப மேல ஒரு ஃப்ளோர் இருந்திருக்கு அப்படின்னு தானே சொல்லி அர்த்தம். ஸ்டெப்ஸ் இருந்ததற்கான அடையாளங்கள் இருந்திருக்கு. சுத்திலும் அறைகள் இருந்திருக்கு. நடுவுல முற்றம் இருந்திருக்கு. முற்றம்னா அந்த நடுவுல இங்க மழை பெஞ்சா தண்ணி எல்லாம் வரும், இதெல்லாம் இருக்கும். சுத்தி இப்படி இருக்கும். இங்க நமக்கு ரூம்ஸ் எல்லாம் இருக்கும். அப்ப சுற்றிலும் அறைகள் இருந்திருக்கு. நடுவுல ஒரு முற்றமும் இருந்திருக்கு. இது நம்ம நிறைய படங்கள் எல்லாம் பார்த்திருப்போம். அந்த மாதிரி வீட்டுல தான் வாழ்ந்திருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா கிணறுகள், குளியலறை, கழிவறை இதுவும் வச்சிருந்திருக்காங்க. கிணறு இருந்திருக்கு அவங்க வீட்டுல, வெல் இருந்திருக்கு, குளியலறை பாத்ரூம் இருந்திருக்கு, கழிவறை டாய்லெட் இருந்திருக்கு. இது எல்லாமே வச்சு இருந்திருக்காங்க. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா திடப்பொருள் தேக்கம், சாலிட் வேஸ்ட்டை தேக்கி வைக்கிறதுக்காக சும்மா ஏதோ ஒரு ஃபில்டர் மாதிரி வடிகட்டி மாதிரி ஒன்று போட்டு வச்சிருக்காங்க. ஹேர்லாம் போகாம இருக்கிறதுக்கு இப்பயுமே நம்ம பாத்ரூம் யூஸ் பண்றோம்ல, அந்த மாதிரி திடப்பொருள் தேக்கமும் வச்சிருந்திருக்காங்க. குறிப்பா கழிவுநீர் வடிகால்கள் வச்சிருக்காங்க. செப்டி டேங்க்லாம் இல்லை, என்ன வச்சிருக்காங்க? கழிவுநீர் வடிகால்கள், சாக்கடை கட்டி வச்சிருந்திருக்காங்க. சாக்கடை கட்டி சூப்பரா அதுல வச்சிருந்திருக்காங்க. நடுவுல ஏதாச்சும் அடப்பு அடைச்சிக்கிச்சுன்னா அதை எடுத்து பாக்குறதுக்கு அங்கங்க கேப்ஸும் விட்டுருந்தாங்க. இப்படி போகுதுன்னா அங்கங்க ஒரு 50 மீட்டருக்கு ஒரு தடவை, 100 மீட்டருக்கு ஒரு தடவை என்ன வச்சிருக்காங்க? அதை கிளீன் பண்றதுக்கு ஒரு கேப்பும் விட்டுருக்காங்க. அடுத்து வேற என்ன இங்க இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த மக்கள் பெருங்குளம் அப்படின்ற ஒண்ணு இருந்திருக்கு. பெருங்குளம், ஒரு பெரிய குளம் ஒண்ணு இருந்திருக்கு. எங்க இருந்திருக்கு? நம்ம சிந்துவெளி நாகரிகத்துல மொஹஞ்சதாரோ அப்படின்ற ஒரு சிட்டில இருந்திருக்கு. மொஹஞ்சதாரோ அப்படின்ற சிட்டில நமக்கு ஒரு பெருங்குளம், ஒரு பெரிய குளம் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பெரிய குளத்துல 4 புறமும் நடைபாதை, எத்தனை பக்கமும் 4 புறமும் நடைபாதை இருக்கு. படிக்கட்டுகள் எந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நார்த்து பக்கமும் சவுத்து பக்கமும் இருக்கு. படிக்கட்டு நார்த்து பக்கம் ஒண்ணு, சவுத்து பக்கம் ஒண்ணு இருந்திருக்கு. 2 பக்கம் எம்டியா இருந்திருக்கு. நடைபாதை 4 பக்கமும் இருந்திருக்கு. அப்புறம் சுத்தி குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்துறதுக்கு அறைகளும் இருந்திருக்கு. இதுக்கு தண்ணி எங்க இருந்து எடுத்து வந்தாங்க அப்படின்னா பக்கத்துல இருந்த கேணில இருந்து, பக்கத்துல இருந்த கிணற்றுல இருந்து என்ன பண்ணிருக்காங்க? தண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய தண்ணி கசியாம இருக்கிறதுக்கும் மண்ணு உறிஞ்சாம இருக்கிறதுக்கும் ஒண்ணு பூசினாங்க, நீலக்கீல். ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா பிட்டுமன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்துல பிட்டுமன், தமிழ்ல நீலக்கீல். இதை பூசி இங்க வச்சுட்டாங்கன்னா நமக்கு இப்ப சிமெண்ட் பூசுற மாதிரி அதை பூசிட்டாங்கன்னா தண்ணி என்ன பண்ணாது? மண்ணுக்குள்ள இறங்காம இருக்கும். இந்த மாதிரி டெக்னிக்கெல்லாம் அப்பயே யூஸ் பண்ணிருக்காங்க இண்டஸ்வேலி மக்கள். அந்த டைம்லயே 5000 வருடங்களுக்கு முன்னாடியே இதெல்லாம் பண்ணிருக்காங்க. நீரை வெளியேற்ற, அழுக்கான தண்ணியை வெளியேற்றுவதற்கு என்ன பண்ணிருக்காங்க? தனியா ஒரு குழாயும் வச்சு அழுக்கான தண்ணியை வெளியவும் விட்டுருக்காங்க.
அடுத்து பாத்தீங்கன்னா தானிய கிடங்கு ஒண்ணு, இதோட முடிச்சிடலாம். தானிய கிடங்கு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த தானிய கிடங்குன்னா என்னது? நமக்கு வேர்ஹவுஸ், நமக்கு அந்த ஒரு நமக்கு அக்ரிகல்ச்சர் பண்ணி அந்த கோதுமை நெல் இதெல்லாம் என்ன பண்ணணும்னு தெரியாது, அதெல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கான ஒரு இடம் எங்க இருந்திருக்கு அப்படின்னா ஹரப்பால ஒரு ஆறு இருந்திருக்கு. ஆனா ராக்கி ஹெர்கில ஒரு பெரிய தானிய கிடங்கு கிடைச்சிருக்கு. இங்க கோதுமை, பார்லி, நெல் இதனுடைய எச்சங்கள்லாம் இதனுடைய வேஸ்ட்னா இன்னும் என்ன பண்ணியிருந்திருக்கு, செதறி கிடந்திருக்கு. அதெல்லாம் வச்சுன்னா இது ஒரு தானிய கிடங்கா, ஒரு வேர்ஹவுஸா இருந்திருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வேற என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா கூட்டம் கூட்டுறதுக்கு ஒரு அரங்கம் இருந்திருக்கு. ஒரு கூட்டம் கூட்டி மீட்டிங் பண்ணும் அப்படின்றதுக்காக ஒரு அரங்கமும் இருந்திருக்கு. இது எங்க இருந்திருக்கு அப்படின்னா மொஹஞ்சதாரோல இருந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய பொது கட்டடமா இருந்திருக்கு. ஒரு பொது கட்டடம், அங்க எல்லாருமே தங்கி என்ன பண்ணிக்கலாம், அவங்க ஏதோ ஒன்று டிஸ்கஸ் பண்ணி பேசிக்கலாம். இதுதான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்றதுடைய மக்களுடைய அந்த ஊர் எப்படி இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் பார்த்துருக்கோம். அடுத்த வகுப்புல பார்த்தோம் அப்படின்னா மக்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படிலாம் இருந்துச்சு, அவங்க எப்படிலாம் அந்த விஷயத்த எப்படிலாம் அவங்க வாழ்ந்தாங்க, அந்த காலத்துல எப்படிலாம் வாழ்ந்தாங்க, அவங்க என்ன ட்ரெஸ் போட்டாங்க, என்ன ஜுவல்ஸ் போட்டிருந்தாங்க, என்ன பிசினஸ் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். ஓகேவா? இந்த கிளாஸை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நம்ம ஃப்ரீயா தான் யூடியூப்ல கிளாஸஸ் கொண்டு போறோம். இது ஒரு ஃப்ரீ கிளாஸஸ் சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு குவாலிட்டியா தான் இருக்கும். இந்த மாதிரி கிளாஸஸ் உங்களுக்கு ரெகுலரா வேணும்னா நம்ம ஆன்லைன் கோர்ஸ், ஆஃப்லைன் கோர்ஸ் எல்லாமே வச்சிருக்கோம். நம்ம சேனலை கான்டாக்ட் பண்ணி, நம்ம அகாடமியை கான்டாக்ட் பண்ணி நீங்க எதுல வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் இது நம்மளோட மெட்டீரியல்ஸ் தான். நீங்க வேணும்னா கேட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த பதிவுல இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுடைய பகுதி 1 பார்த்துருக்கோம். நம்ம அடுத்த பார்ட்ல இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுடைய சிந்துவெளி நாகரிகத்துடைய பகுதி 2 பார்ப்போம். இந்த கிளாஸ் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். புரிஞ்சிருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம கமெண்ட்ஸ் பண்ணுங்க, நம்ம இன்ஸ்டியூட்டை ஜாயின் பண்ணுங்க முடிந்த அளவு. ஓகேவா? ஓகே, நன்றி, வணக்கம்.